ஆவியானவரே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஆறுதலை கொடுக்கிற ஆண்டவர். நம்மளுடைய ஆண்டவர் நம்மேல் கருசனை உள்ள ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் நம்ம மேல் மனதுருகிற ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் நமக்காக பரிதவிக்கிற ஆண்டவர். அவரே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்க வாழ்க்கையில எத்தனையோ கவலைகள் இருக்கலாம், பாரங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், கண்ணீர்கள் இருக்கலாம், கடன் பாரங்கள் அழுத்தி கொண்டு இருக்கலாம், வியாதியின் கட்டுக்குள்ள இருக்கலாம், பிள்ளைகளை குறித்து வருத்தத்தோடு வேதனையோடு இருக்கிற சூழ்நிலைகள் இருக்கலாம். ஏசப்பா நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி இன்னைக்கு கவலையோடு இருக்கிறீங்க என்று சொன்னால் உங்க கவலை எல்லாவற்றையும் கொண்டு போய் இயேசுவின் பாதத்துல நீங்க வச்சிடுங்க. வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். இந்த காலை வேளையில இந்த வசனத்தை கேட்கிற நீங்க, உங்களை விசாரிக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய பாதத்துல உங்களுடைய எல்லா கவலையும் உங்க பாரத்தை இன்னைக்கு வைத்திடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை செய்வார். நீங்க எதிர்பார்த்து ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதிலை தருவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்துல போய் நம்மளுடைய கவலையை வைக்கும் பொழுது நம்மை விசாரிக்கிற தேவன் அந்த காரியம் என்னன்னு சொல்லி விசாரித்து அந்த காரியத்துல உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.